பாகிஸ்தான் கொடி ஆதரவு கோஷங்களுடன் ஊர்வலம் வந்த காஷ்மீர் பிரிவினைவாத தலைவர் கிலானி, மசரத் ஆலம் கைது செய்யப்பட்டு தேச விரோத வழக்கில் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டனர். காஷ்மீரில் தேசிய மக்கள் கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி பொறுப்பேற்றதை தொடர்ந்து நீண்ட காலமாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பிரிவினைவாத தலைவர்களை விடுவிக்க முதல்வர் முப்தி முகமது சையத் உத்தரவிட்டார். இதற்கு பாரதிய ஜனதாவும் எதிர்க்கட்சிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. கடந்த 2010ஆம் ஆண்டு தேச விரோத நடவடிக்கை காரணமாக சிறையில் அடைக்கப்பட்ட மசரத் ஆலம் உள்ளிட்ட பிரிவினைவாதிகள் விடுவிக்கப்பட்டதற்கு பாரதிய ஜனதா மற்றும் எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. இந்நிலையில் ஹரியத் மாநாடு கட்சித் தலைவர் சையத் அலி ஷா கிலானி பங்கேற்ற பேரணி ஸ்ரீநகரில் புதனன்று நடந்தது. அப்போது கிலானியை வரவேற்க சென்ற பிரிவினைவாதிகளுடன் சமீபத்தில் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட மசரத் ஆலம் சென்றார். பாகிஸ்தான் கொடியுடன், பாகிஸ்தான் ஆதரவு கோஷங்களுடன் இந்த கூட்டம் அப்பகுதியில் உலா வந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மத்திய அரசு உத்தரவிட்டது. என்கவுண்டரில் அப்பாவி இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக கூறி காஷ்மீரின் தென்பகுதியில் உள்ள டிரால் கிராமத்தில் வெள்ளியன்று பேரணிக்கு பிரிவினைவாத தலைவர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். இந்நிலையில் வியாழனன்று இரவு கிலானியும் வெள்ளியன்று காலையில் மசரத் ஆலமும் கைது செய்யப்பட்டு வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டனர். இந்நிலையில் காலையில் ஷாகித் குஞ்ச் போலீஸ் நிலையம் அழைத்துச் செல்லப்பட்ட மசரத் ஆலம் பின்னர் பட்காம் போலீஸ் நிலையம் கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவர் மீது தேச விரோத தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட மசரத் ஆலம் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் பேரணி நடக்க இருந்த இடத்தில் கூடிய ஆதரவாளர்கள் இருவரின் கைதை கண்டித்து கோஷமிட்டனர். அப்போது அங்கிருந்த போலீசாருடன் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மோதலில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டக்காரர்கள் கற்களை வீசியதால் போலீசார் தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் கூட்டத்தை கலைத்தனர். இதனால் அப்பகுதி போர்க்களம் போல் காட்சியளித்தது.